நர்மதாபூரோட தாகமான கிராமம். தண்ணீர் கருப்பா இருந்த போது முன்னி ஜலதேவதையா மாறி அங்க செஞ்சா அற்புதத்தை. தண்ணீரோட ஆழத்துல இருக்கிற கோவில்ல அம்மனோட அருளை பெற்றா. மூடியிலிருந்த நீலக்கல்ல அவ விடுவித்தாள். குளம் தூய்மை அடைந்தது, பசுமையும் திரும்பியது. முன்னி இன்று கூட நீரை ரகசியமா பாதுகாக்கிறா. நர்மதாபூரோட சின்ன கிராமத்துல பொழுது விடியுது. கிராமம் அமைதியா பசுமை நிறைந்ததா, அப்புறம் இயற்கை வளங்களால நிறைஞ்சு உள்ளது தெரியுது. ஆனா கிராமத்தோட குளம் இப்ப முன்ன மாதிரி சுத்தமா இல்ல. அதோட தண்ணி சுத்தமா இல்லாம கருப்பா தெரியுது. ஷம்பு நதிக்கரை கிட்ட மீன் பிடிக்கிற வலைய கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவரு அந்த வலைய தண்ணில இருந்து வெளியே இழுத்தாரு. ஆனா அது மீன்களுக்கு பதிலா கருப்பா மற்றும் பிசுபிசுப்பான ஒரு பொருள் இருக்கு. என்ன கொடுமை இது! இந்த குளத்தோட தண்ணி நாளுக்கு நாள் கருப்பாயிக்கிட்டே போகுது. இதுல ஒரு மீன் கூட இல்ல. இப்படியே போச்சுன்னா நாம என்னத்தை சாப்பிடுறது? அப்பதான் பிரிட்ஜு அங்க ஒரு காலியான பக்கெட்டோட வந்தாரு. அவரு தண்ணிய பார்த்தாரு, அப்புறம் பெருமூச்சு விட்டாரு. வயல்ல நிலைமை இன்னும் மோசமா இருக்கு சம்போ. இந்த தண்ணிய பயிர்களுக்கு ஊத்தனதான் செடியெல்லாம் காஞ்சி போயிடுது. ஏதோ தண்ணிக்குள்ள விஷம் கலந்துட்டா மாதிரி இருக்கு. ஆனா இந்த விஷம் எங்கிருந்து வந்தது? இங்க ஃபேக்டரியும் இல்ல, குப்பையும் கிடையாது. இது ஏதோ இயற்கையினுடைய சீற்றம் மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேரும் கவலையோட கரைக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் வயசான பெரியவர் கிராமத்து மரத்தடியில மத்தவங்களோட உட்காந்துக்கிட்டு கிராமத்தோட பழைய வரைபடத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அங்க ஒரு பொண்ணு தூரத்துல இருக்கிற கிணத்துல இருந்து பானையில தண்ணி எடுத்துட்டு வந்தா. இவதான் நம்மளோட முன்னி. முன்னி இந்த கிராமத்தோட கோல்டு மெடலிஸ்ட் ஸ்விம்மர். இவளோட உடல்வாகு எவ்வளவு சின்னதா இருக்கோ அவளுடைய கனவு ரொம்ப பெருசு. முன்னி பார்த்தா கிராமத்து ஜனங்கள்லாம் குளத்து தண்ணி கெட்டு போனதை நினைச்சு வருத்தமா இருக்கிறத கவனிச்சா. அப்பதான் அவ அவங்கள நோக்கி வந்தா. அப்புறம், தாத்தா, நாம எதுவும் பண்ண முடியாதா? அந்த குளம் நமக்கு உயிர் மாதிரி. அப்படி அது செத்து போச்சுன்னா நம்ம கிராமமும் தப்பிக்காது. பெரியவர் மேல பார்த்தாரு. அவர் அந்த வரைபடத்துல அந்த குளத்தோட மத்தியில இருக்கிற இடத்த காமிச்சாரு. பிரச்சனை தண்ணியில இல்லம்மா, தண்ணீரோட ஆழ பகுதியில தான் இருக்கு. முன்னோர்கள் சொன்ன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது குளத்துக்கு அடியில ஒரு நீல கல் இருக்கான். அதுதான் தண்ணீரை சுத்தமா வச்சுக்குமா. அநேகமா அதுல ஏதோ ராசியோ மண்ணோ நிறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம ஏன் அதை போய் சுத்தம் பண்ண கூடாது? ஆளும் ரொம்ப அதிகமா இருக்கு முன்னே. எந்த மனுஷனும் அவ்வளோ நேரத்துக்கு மூச்சடிச்சு வச்சுக்க முடியாது. அந்த இடத்துக்கு போறது முடியாத காரியம். பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்துருந்தவங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப கவலையாயிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கிராமத்தோட குளத்து தண்ணி மெல்ல மெல்ல கெட்டு போறது கண்ணுக்கு தெரிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரமே குளக்கரை கிட்ட முன்னி தனியா உட்கார்ந்துருந்தா. அவ அந்த குளத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தான் புரியல. அவளுக்கு அந்த தண்ணீரோட ஏதோ ஒரு விசித்திரமான இணைப்பை உணர ஆரம்பிச்சா. அவ தன்னுடைய காலை அந்த தண்ணியில விட்டா. தண்ணீர்ல அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வு தட்டுச்சு. ஏதோ அது உதவி கேட்டு கூப்பிடுற மாதிரி. முன்னி தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டா. அப்புறம் மெல்லமா அந்த குளத்தோட பேச ஆரம்பிச்சா. ஒருவேளை என்னால உனக்கு உதவ முடிஞ்சதுன்னா, எனக்கு அந்த சக்தி கிடைச்சதுன்னா, அதாவது நான் ஆழத்துக்கு போய் அந்த கல்யாணம் எவ்வளவு நல்லா இருக்கும். என் கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப கவலையோட இருக்காங்க. திடீர்னு குளத்துக்கு நடுவுல ஒரு லேசான நீல வெளிச்சம் தெரிஞ்சது. முன்னி அதிர்ச்சியோட எழுந்து நின்னா. ஏதோ அந்த வெளிச்சம் அவளை கூப்பிடுற மாதிரி இருந்தது. என்ன அது? அதுதான் அந்த நீல கல்லா? அந்த தாத்தா கூட இதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரே. நான் ஏதாவது செஞ்சாகணும். முன்னி அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கிட்ட தன்னுடைய கையை நீட்டினா. திடீர்னு அடுத்த நொடியே அந்த வெளிச்சம் அவளை தனக்குள்ள இழுத்துக்குச்சு. முன்னி திடீர்னு அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு பழைய கோவிலுக்குள்ள நின்னா. அந்த கோவில் நாலா பக்கமும் திறந்திருந்தது. ஆனாலும் அதுக்குள்ள தண்ணி வரவே இல்லை. அவ எதிர்க்க பார்த்தா அந்த தண்ணீரோட தேவி சிலை மேல மண்ணும் அழுக்கும் படிஞ்சிருக்குன்னு அவ கவனிச்சா. முன்னி முன்னாடி நடந்து போனா. அப்புறம் தன்னோட கையால அந்த சிலையை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவ முட்டி போட்டு கீழே உட்கார்ந்தா. தூய்மையான மனசோட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சா. ஜலதேவதையே, எனக்கு சக்தி கொடு. எனக்காக நான் எதையும் கேட்கல.
எங்க கிராமத்து தண்ணீரை காப்பாத்து. அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அப்பதான் சிலை கிட்ட இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்க ஆரம்பிச்சது. முன்னி, உன்னுடைய எண்ணம் சுத்தமா இருக்கு. ஆனா தண்ணீரோட காவலாளியா மாற நீ உன்னுடைய மனுஷத்தன்மையோட ஒரு பகுதியை விடணும். அதுக்கு நீ தயாரா இருக்கியா? கண்டிப்பா தேவி. அப்படி என் கிராமத்து ஜனங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். குளத்தோட தண்ணி எழுந்து முன்னிய நாலா பக்கமும் சுத்த ஆரம்பிச்சது. அவ மெல்ல மெல்ல காற்றுல மேல வர ஆரம்பிச்சா. அவளுடைய கால்கள்ல இருந்து ஒரு ஒளி தோன்றுச்சு. அந்த 2 கால்களும் ஒன்னா கூடிடுச்சு. அப்புறம் ஒரு பெரிய மீனோட வால் மாதிரி மாறிடுச்சு. அவளுடைய உடம்பெல்லாம் பளபளன்னு மாற ஆரம்பிச்சது. முன்னி தன்னை ரொம்ப லேசாவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவளாவும் உணர ஆரம்பிச்சா. இது இது ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னால எவ்வளவு பலசாலியா உணர்றேன். இப்ப என்னால ஆழத்துக்கு போக முடியும். அவ சத்து எதுவும் போடாம நேரா ஆழத்துக்கு போனா. மறுநாள் காலையில ஷம்புவும் பிரிட்ஜுவும் ஷம்புவோட இடுப்புல ஒரு நீளமான கயிறை கட்டினாங்க. பெரியவர் ரொம்ப கவலையான முகத்தோட இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. ஷம்பு பெரும் மூச்சு விட்டான். அப்புறம் அந்த அழுக்கு தண்ணியில குதிச்சான். எச்சரிக்கையா இரு ஷம்பு, கீழே ரொம்ப இருட்டா இருக்கும். ஷம்பு முழு முயற்சி பண்ணான் தண்ணிக்குள்ள ஆழம் வரைக்கும் போகிறதுக்கு. ஆனா அவனால அவனோட மூச்சை ரொம்ப நேரம் வரைக்கும் அடைச்சு வைக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் இரும்பிக்கிட்டே மறுபடியும் கரைக்கிட்ட வந்துட்டான். அவனுடைய உடம்புல கருப்பாவும் பிசு பிசுன்னு சேரு ஒட்டிக்கிட்டு இருந்தது. இல்ல, ரொம்ப ஆழமா இருக்கு. தண்ணி ரொம்ப கெட்டியா இருக்கு. கைய கால அசைக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. நம்மளால அங்க எப்பவும் போகவே முடியாது. அப்படின்னா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சா? நம்ம கிராமம் தாகத்திலேயே இறந்து போயிடுமா? இத பார்த்துட்டு எல்லாரும் கவலையாவும் ரொம்ப வேதனையாவும் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் முன்னி அவ ஆழத்துக்குள்ள போக போக அவளுக்கு ரொம்ப அடியில அந்த நீல கல்லு தெரிஞ்சது. அது ரொம்ப கடினமான ஒரு பொருளால மூடப்பட்டிருந்தது. அப்ப இதுதான் உண்மையான பிரச்சனையா? இந்த மூடி அந்த கல்லோட சக்தியை தடுத்து நிறுத்தி இருக்கு. அப்படியே அழுக்க தேங்க வச்சிருச்சு. அப்புறம் அவ அந்த கடினமான மூடியோட ஒரு பகுதியை பிடிச்சுக்கிட்டா. அப்புறம் தன்னுடைய முழு பலத்தை செலுத்தினா. அந்த மூடி சேற்றோட ஆழத்துல பதிஞ்சு போயிருந்தது. முன்னி முயற்சி பண்ணா. அவளுடைய வாளோட படபடப்புனால ஒரு பெரிய சுழல் உருவாச்சு. தண்ணீருக்கு மேல ஒரு பெரிய சுழற்சி தெரிய ஆரம்பிச்சது. என்ன இது? குளத்துல ஏதாவது புயல் உருவாகிடுச்சா? இல்ல பாருங்க, கீழ இருந்து ஒரு ஒளி வருது. தண்ணிக்கு கீழே முன்னி தன்னுடைய கடைசி பலத்தை செலுத்தி அந்த மூடியை அசைக்க முயற்சி பண்ணா. திடீர்னு அந்த மூடி பறந்து தனியா வந்தது. அப்புறம் அந்த நீலக்கல்லு நீல நிற ஒளியால மின்ன ஆரம்பிச்சது. கல்லுல இருந்து சுத்தமான சக்தி வெடிக்க ஆரம்பிச்சது. அந்த கருப்பு சேரு உடனே சுழற்சியாகி தண்ணீரை சுத்தமான நீல நிறத்துல மாத்துச்சு. முன்னி பார்த்தா சின்ன சின்ன மீன்கள் திடீர்னு கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுங்க ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கல்லை சுத்தி நீந்த ஆரம்பிச்சதுங்க. தண்ணீருக்கு மேல ஷம்பு, பிரிட்ஜு அப்புறம் பெரியவர் இதை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. என்னடா இது, தண்ணி தானே சுத்தமாகுதுன்னு. கொஞ்ச நேரத்துல தண்ணி எல்லாம் ரொம்ப சுத்தமான நேரத்துல மாறிடுச்சு. 3 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த நொடியா அனுபவிச்சாங்க. அப்புறம் பார்த்தாங்க மீன்கள்லாம் தண்ணீரோட மேல் மட்டத்துக்கு வர ஆரம்பிச்சதுங்க. பாருங்கயா, தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி சுத்தமாயிடுச்சு. மீன்கள் எல்லாம் திரும்ப வந்துடுச்சு. இதெல்லாம் பெரிய அற்புதம். ஆமா, முன்னி எங்க? அவளை நேத்து ராத்திரில இருந்து பார்க்க முடியல. அப்பதான் அவங்க இன்னொரு பக்கம் பார்த்தாங்க. முன்னி அங்க உட்கார்ந்து இருந்தா. அவ ரொம்ப சோர்வோட இருந்தா. ஆனா அவளுடைய முகத்துல ஒரு அற்புதமான சிரிப்பு இருந்தது. மீனோட வால் மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவ மனித உருவத்துக்கு வந்துட்டா. பொன்னி, நீ நல்லா இருக்கல்லம்மா. பாத்தியா குளம் எவ்வளவு சுத்தமாயிடுச்சுன்னு? ஆமா தாத்தா, நான் பார்த்தேன். இப்ப நம்ம கிராமம் மறுபடியும் சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் கிராமத்துல சந்தோஷம் நிறைஞ்சது. பிரிட்ஜு குளத்து தண்ணீர்ல விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நிறைஞ்ச ஒரு கூடையை கொண்டு வந்தாரு. முன்னி மரத்துக்கிட்ட நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு தெரியும் இப்ப தண்ணீரோட ரகசிய காவலாளியா அவ ஆயிட்டான்னு. பெரியவர் முன்னிக்கிட்ட வந்தாரு. ஏன்னு தெரியல முன்னி, எனக்கு என்னமோ இந்த குளம் சுத்தமானதுக்கு பின்னாடி நீ ஏதோ பண்ணிருக்கிறன்னு தோணுது. தாத்தா, நம்ம சுயநலம் இல்லாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அந்த இயற்கை கூட நமக்கு உதவி பண்ணும். இனிமே நம்ம இந்த தண்ணீரை கவனிச்சுக்கணும். பெரியவர் ஆசையா அவ தலையில கைய வச்சாரு. தண்ணீர் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாவும்
குடிக்கிறதுக்கு பயனுள்ளதாகவும் மாறுச்சு. நம்மளோட இந்த கதை இங்க முடிவடைஞ்சது.